ஹாய்ங்க, வணக்கம். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு நாட் தான் தைக்க போகிறோம். நல்லா பஞ்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு 30 இன்ச்சு துணி எடுத்து இந்த மாதிரி நாட் அடித்து திருப்பியிருக்கேன். இப்போது ஒரு 10 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுன்னா தனித்தனியாகவே கூட தைச்சிக்கலாம். நான் ஒன்றாவே தைச்சிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 10 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 பக்கமுமே இந்த மாதிரி கோன் மாதிரி தைச்சிக்கலாம். கோன் மாடல் நார்மல் மாடல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு பஞ்சாக நல்லாயிருக்கும். 2 பக்கமும் 2 வச்சுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நல்லா பஞ்சாக நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 இன்ச்சு சேர்த்து விட்டு இன்னும் 2 கோன் கூட சேர்த்து தைச்சிக்கலாம். நான் இப்போ 2 பக்கமும் 2 தைக்கிறேன். இந்த மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை. இப்போ இந்த பக்கமும் அதே போல் 2 தைச்சிக்கிறேன். இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் 2 தைச்சிக்கலாம். இது அப்படியே மடக்கி வச்சு தைக்க போகிறோம். அதனால தான் 2 பக்கமும் 2 தைச்சிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதுதான் பஞ்சு நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்கிற மாதிரி இப்படி மடக்கி வச்சுக்கலாம். இப்போ அந்த நீளமாக இருக்கிற நாட்டு எடுத்து அதுலேயும் ஒரு பக்கம் இந்த கோன் வச்சு தைச்சிக்கலாம். இதில் நான் ஒரு 3 வைக்கிறேன். இதை கரெக்டாக நம்ம மடித்து தைச்சிட்டு அதுக்கு மேலேயே வச்சு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பாமல் அளவு கரெக்டாக வரும். இது போல் அதுக்கு மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். தைக்கும்போது கொஞ்சம் ரஃப் தையல் நல்லா போடுங்க. ரஃப் அடிக்கும்போது அது பிரியாமல் வரும். நான் இதில் 3 தைச்சிக்கிறேன். அந்த சின்னதில் 2 தான் தைச்சேன். இதில் துணி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 3 வச்சுருக்கிறேன். நல்லா தான் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். 2 நாட்லேயும் இது போல் தைச்சிடலாம். இப்போ அந்த சின்னது நம்ம தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை 2ஆக மடக்கி இதோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ரஃப் தையல் போட்டுக்கலாம். இது போல் தைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி சாரீ துணிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு ஒரு கோன் தைச்சிக்கலாம். அந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது சேர்த்து வச்சு அது தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா இது மாதிரி நல்லா ரஃப் அடித்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுடலாம். இப்படி திருப்பி விட்டு பார்க்கும்போது இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே கலரில் இல்லாமல் இந்த மாதிரி கலர் கலராக வச்சு தைச்சா கூட நல்லா தான் இருக்கும். பாருங்கள், 2மே தைச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டிசைன் இந்த மாதிரி நாட்டில் இருக்குது. வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோவில் தைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.